ஆங்கிலத்தில் கஸ்டோடியல் டெத் என்று ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. ஆனால் இதற்கு கஸ்டோடியல் டெத் என்று வைக்க கூடாது. இதற்கு பெயர் கஸ்டோடியல் மர்டர் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வாறாகத்தான் இருக்கிறது. அதெல்லாம் கஸ்டோடியல் டெத். அவன் அங்க போய் சூசைடா பண்ணிக்கிட்டா? கஸ்டோடியல் மர்டர். நீங்க காவல் நிலையத்தில் கொலை செய்கிறீர்கள். அவ்வளவு அசால்ட்டா கடந்துட்டு போறீங்க. ஒரு சாமானியனுக்கு சட்டம் தெரியுமா? அவனுக்கு தெரியாது. இங்க இருக்கிற ஒவ்வொரு காவலர்களும் மனச்சான்றோடு சொல்லுங்கள், இன்னைக்கு யாராவது ஒரு வழக்கறிஞரின் துணை இல்லாமல் காவல் நிலையத்திற்கு சென்று ஒரு புகார் மனு அளிக்க முடியுமா? ஒரு ஏழை, ஒரு படிப்பில்லாதவர்கள், சாமானியர்கள் இன்னைக்கு காவல்துறையை நாடுவது குறைந்தபட்சம் நீதி எனக்கு அங்கு கிடைக்கும் என்ற ஒரே நம்பிக்கையில் தான். ஆனால் இன்று காவல்துறை, காவல் நிலையங்கள் உயிர்களை காவு வாங்கும் நிலையங்களாகத்தான் இருக்கிறது. அவன் உச்சபட்சமாக நம்புவது இந்த நீதித்துறையும் காவல்துறையும் தான். குறைந்தபட்சம் நேர்மையோடு நீங்கள் செயல்பட்டால் இந்த அஜித்குமார் தம்பியை காப்பாற்றி இருக்கலாம். குறைந்தபட்ச நேர்மை. அதிகாரத்தின் உச்ச வரம்பு. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து இதெல்லாம் நீங்க செய்யலாம்னு சொல்லும் பொழுது அவ்வளவு ஈஸியா நீங்க கொலை செஞ்சுட்டு போயிருவீங்க. 24 கஸ்டோடியல் டெத் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு கூட நம்ம மாவட்டத்துல இல்ல அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு சின்ன ஆசுவாசம். ஆனால் இது கூட ரொம்ப நாளா இது வரும்னு சொல்ல முடியாது. இதே திராவிட மாடல் அப்பாவின் ஆட்சி தொடருமானால் கன்னியாகுமரி மாவட்டமும் அந்த லிஸ்ட்ல வந்து சேர்ந்துரும். அந்த அளவுக்கு தான் இப்பொழுதைய நிலைமை இருக்குது.